ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். நான் உங்களை ரொம்ப நாள் கழித்து வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மந்த்துக்கான க்ராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப தேவையானது தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் அதெல்லாம் காட்ட போகிறேன். உங்களுக்கு அதுலேருந்து மேபி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கலாம், இதை குறைச்சி வாங்கிக்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோப்பு தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது இதிலே பெருசு இருக்குது, சின்னதும் இருக்குது. ஆனால் அந்த 10 ரூபீஸ் சோப்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாகவே கரைகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் பெரியதே வாங்கிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 41 ரூபீஸு. இது 2 வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இது ஒரு 37 ரூபீஸ் 20 கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாக்கெட்டு கோல்ட் வின்னர். பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாக 1/2 லிட்டர்னு வாங்காமல் 2 1/2 லிட்டராக எப்போயுமே வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாட்டிலில் நம்ம எப்போயுமே அதிகமாக ஊற்றுறோமே என்ன ஆயிடுதுன்னா, அது நம்ம கொஞ்சம் அளவு தெரியாமல் ஊற்றுற மாதிரி இருக்குது. சரி, ஏன்னா கிண்ணத்தில் ஊற்றி நம்ம அப்படி கூட யூஸ் பண்ணலாம். கிண்ணத்தில் ஊற்றி அதை நம்ம கரண்டி போட்டு அந்த காலம் மாதிரி ஸ்பூன் போட்டு கூட எடுத்து ஊற்றலாம். என்ன தான் ஊற்றினாலுமே நிறையா இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துலையுமே அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே இப்படி 1/4 லிட்டர் வாங்குறப்போ உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே 1/4 லிட்டர் தான் வாங்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி மாவு மிக்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போயுமே ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சிட்டோன்னா கூட ஒரு தொட்டுக்க. இது நான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றத விட பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கே சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஏதாவது பஜ்ஜி மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே பார்த்திங்கன்னா நான் ஆனியன் பக்கோடாவோ இல்லை பஜ்ஜியாவோ போட்டு சாம்பார் சாதமோ இல்லை ஏதோ ஒரு சாதம் வச்சா அதுக்கே சைடிஷாக வச்சுக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்படி ஏதாவது பண்ணி சைடிஷாக வச்சுக்குவேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆசைக்காக சிக்கன் பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன். செய்கிற ஐடியா இருக்குது இந்த வீக்கு. ஸோ அதுக்காக அது ஒரு சின்ன பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் ஒரு ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அது ஒரு 10 ரூபீஸ். இதெல்லாம் 10 ரூபீஸே போதும். நான் ரொம்ப குறைச்சி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது அவ்வளோ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சும்மா 5 ரூபீஸ் பாக்கெட்டு. இது ஏற்கனவே 200 பாக்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஒரே ஒரு 5 ரூபீஸ் பாக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சுகர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ பத்துமா ஒரு மந்த்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாது தான். ஏன்னா நம்ம டீ அடிக்கடி போடுறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் எனக்கு சீனி ஒரு 1 கிலோ போல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இது சும்மா எக்ஸ்ட்ராவுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இதனை தவிர மற்றபடி 1/2 கிலோ கேஜி பத்தாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டா மாவு கோதுமை மாவு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே நம்ம அந்தளவுக்குலாம் ரொம்ப சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதில்ல. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ரைஸு இட்லி அப்படி தான். பட் இருந்தாலும் ஒரு அவசரத்துக்காக இல்லை எனக்கு எதாவது ஆசைப்பட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விம் சோப்பு, அது 5 ரூபீஸ் சோப்பு 2 வாங்கியிருக்கேன். எப்போயுமே பெரிய இந்த லிக்விட் வாஷர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்காதீங்க. மோஸ்ட்லி இது மாதிரி சிறுசாக அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி சிறுசாக வாங்கிக்கிட்டு இந்த 5 ரூபா அது வாங்கிக்கிட்டுனா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஓகே, பெரியவங்களே சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா தனியாக ஊற்றிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக விம் கரையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோனு, இதுவும் 10 ரூபீஸ் கோன் தான் வாங்கி வச்சுருக்கேன் சைக்கிள் பிராண்டில். இது ரொம்ப சின்னதாக எல்லாமே நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 13 இருக்கும். இதுவுமே என்கிட்ட இன்னொன்று இருக்குது. ஸோ இதில் ஒன்று தான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே பழசே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அகர்பத்தி 20 ரூபீஸு. இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அரிசி வெறும் 1 கேஜி தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே அரிசியை நம்ம 25 கேஜி ஒரு சிப்போம் அப்படி எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 கிலோவோ 1/2 கிலோ வாங்கி சமைச்சு அந்த அரிசி நல்லா இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் 1 கேஜி சும்மா ஒரு பேருக்காக வாங்கியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, மேகி நூடுல்ஸு அது சும்மா 2 வந்து வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏதோ ஒரு வேகமாக சமைக்க முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, இல்லை நைட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக சும்மா தேவைக்காக ஒரு அவசரத்துக்காக 2 வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நான் இந்த ஸ்டே ஃப்ரீ வந்து என்கிட்ட எப்போயுமே வந்து நான் வந்து ஸ்டாக் வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் எப்போது என்னன்னே சொல்ல முடியாது. ஸோ எப்போயுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 35 rupees ஒன்றும், அதோட கொஞ்சம் பெருசு ஃபால்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்லோ ஃப்ளோ இருக்கிறப்பெல்லாம் வந்து பெருசு வச்சு பேடை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எழுதி வச்சுட்டேன். நம்மகிட்ட எது ஸ்டாக் இருக்குது, எது ஸ்டாக் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். அப்படி எழுதிட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட செலவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம சில நேரம் பார்த்திங்கன்னா வாங்கினதையே திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே இருக்கும், பார்க்காம ஏற்கனவே ஒரு கடுகு 20 ரூபாய்க்கு இருக்கும், திருப்பி கடுகு வாங்குவோம், திருப்பி சோம்பு வாங்குவோம், திருப்பி பொடியை திருப்பி வாங்கிட்டே இருப்போம். சரி அதனால் வாங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆர்டர் போட போகிறோம், சில பேர்லாம் ஃபோன்லேயே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கொடுங்க, வீட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கெலாம் முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா நம்ம செலவை ரொம்ப குறைக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா செக் பண்ணனால எனக்கு பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பித்தூள் வந்து நான் டப்பாவில் டீத்தூளுமே பார்த்திங்கன்னா நான் 3 ரோஸ் தான் வாங்குவேன். ஆனால் அது வந்து நான் வந்து ப்ரீமியம் பேக்கை வாங்க மாட்டேன். இந்த லூஸ் பேக்குனே ஒன்று விற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், 1/2 kg கிட்ட இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வரும். அது வந்து இந்த ஹோட்டலுக்காக போடுறது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அது வாங்கி வச்சுக்கேன். நான் பாக்ஸில் கொட்டினனால உங்களுக்கு நான் அதை காட்ட முடியல. ஸோ இப்படிலாம் வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் நம்ம செலவை குறையும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையாமல் 1 month கிட்ட நல்லாவே வரும். ஸோ இது மாதிரி நம்ம முன்னாடியே என்னென்ன வேணும், நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இப்போ பொடியெலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. மோஸ்ட்லி குழம்பு பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி பேக்கெட்டும் சும்மா ஒரு 10 ரூபா பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன், தேவைக்கு யூஸ் பண்ணுறது. அது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் வாங்கினப்போ இந்த மந்த்து வந்து எனக்கு வெறும் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 1000 தான் வந்தது. 1000 சம்திங், ஒரு 50, 40, 1000, 80, 100 தான் வந்தது. இதே நான் வந்து சும்மா ஏதோ ஏனாதோன்னு போட்டிருந்தேன்னா எனக்கு எப்போயுமே 3000, 4000 முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் திரும்பி பார்த்தா இருக்கிறது ஏற்கனவே இருக்கும். எப்போயுமே நம்ம இது மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கணும்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.